சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்மணி இரவு வேளைகளில் அதிகமாக நின்று வணங்குகிறார். இரவு வேளைகளில் அதிகமாக நின்று தஹஜ்ஜத் தொழுகையில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார். பகல் வேளைகளிலே அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோக்கிறார். இப்படி அந்த பெண்ணை சிலாகித்து சொல்லிவிட்டு மேலதிகமாக ஒரு தகவல் சொன்னார்கள். வலக்கின்னஹா துஸி ஜீரானஹா, என்றாலும் அந்த பெண்மணி தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், ஹிய ஃபின்னார். அல்லாஹு அக்பர். அந்த பெண்மணி நரகத்தில் என்றார்கள். இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எதை வலியுறுத்துகிறார்கள் என்றால், தொழுகை, நோன்பு, இவ்வாறான வணக்கங்கள் உள்ளத்தை மாற்ற வேண்டும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்தை மாற்றாத, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாத இந்த அமல்களால் பிரயோசனம் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். நம்முடைய நிலைமை உள்ளம் கரைபடிந்ததாகவே காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா என்று சொல்கிறார். உண்மையான மூமின்களிடம், இன்னமல் முஃமினூன என்றால் உண்மையான மூமின்கள், அவர்கள்தான் ஒரிஜினல் மூமின்கள். அந்த மூமின்களிடம் அல்லாஹ் நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பயப்படும். வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் பயப்படும். அவர்களிடம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை இந்த வசனத்தோடு உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்றால் பயம் வரக்கூடிய உள்ளத்தை நாம் சுமந்திருக்கிறோமா? அல்லாஹுடைய வேத வசனங்கள் நம்முடைய ஓதி காண்பிக்கப்படும் போது ஈமான் அதிகரிக்கிறதா? அல்லாஹ் என்கிற போது பயம் வந்து வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற போது ஈமான் அதிகரிக்கிற அந்த உணர்வை பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லாஹ் என்று சொன்னால் சிம்பிளாக எடுத்துக்கொண்டு போகிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம். கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? கஃபாரா கொடுக்கலாம். அல்லாஹ்வின் மீது பொய்யாக சத்தியம் செய்துவிட்டு நீங்கள் இவ்வாறு அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தீர்களே என்று கேட்டால், அது பொய்யாத்தான் சத்தியம் செய்தேன், அதுக்கு கஃபாரா கொடுத்தா முடிஞ்சுது. சில நேரங்களில் சில ஊர்களில் சில ஜமாத்துகள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் சத்தியம் செய்வீர்களா என்று கேட்டுட்டு மஸ்ஜிதிற்கு அழைத்து வந்து மிம்பருக்கு பக்கத்தில் வைத்து சத்தியம் செய்ய சொல்வார்கள். ஆனால் அந்த மக்கள் ஒரு பயமும் இல்லாமல் மிம்பருக்கு பக்கத்தில் வைத்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதை பார்க்கிறோம், பொய்யாக. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே அவர்களுடைய உள்ளத்தில் பயம் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதன் திருடுவதை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் அவனை கையும் மெய்யுமாக பிடித்து அவனிடத்தில் போய் கேட்டார்கள், நீ இப்போது திருடினாய் அல்லவா என்று. நேரடியாக கண்களால் பார்க்கிறார்கள். போய் நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கும் போது அவன் உடனே சொன்னான், ஃபவல்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு மா ஸரக்து, வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இலாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் திருடவில்லை என்று. நம்ம என்ன பண்ணுவோம் சகோதரர்களே? நம்ம கண்ணால நேரடியாக பார்த்திருக்கிறோம். அவன் இப்படி செய்கிறான், நம்ம கோபம் வருமா இல்லையா? அவனோடு சண்டை போடுவோமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவன் அங்கே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ததனால் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறாய், ஆமன்து பி ரப்பி, நீ சத்தியம் செய்த என்னுடைய அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன்.
வகதபத் ஐனாய, என்னுடைய 2 கண்களும் பொய் சொல்லிவிட்டன என்று அவனை விட்டுட்டு போயிட்டான். இதுதான் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறவருடைய நிலை. குர்ஆன் வசனம் ஓதப்பட்டால் ஓதுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவார்கள், ஓதுவதை கேட்கிற போது அழுவார்கள். சில நேரங்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடம் வந்து, இப்னு மஸ்ஊதே குர்ஆனை ஓது என்றார்கள். யா ரசூலல்லாஹ் எதுக்கு? நீங்கள் தான், உங்கள் மீது தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே, மற்றவர்கள் ஓதி அதை நான் கேட்க விரும்புகிறேன். அப்ப கிராத்தை கேட்பதும் ஒரு சுன்னா என்பதை கற்றுத் தருகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். ஓதிக்கொண்டு போகும்போது சூரத்து நிசாவினுடைய ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளர்களை கொண்டு வந்து, உலகத்தில் வந்த ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து அவர்கள் எல்லோருக்கும் சாட்சியாளராக உன்னையாக்கினால் எப்படி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த வசனம் வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இப்னு மஸ்ஊதை பார்த்து, ஹஸ்புக் யா இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதை போதும் நிறுத்தி என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நிறுத்திவிட்டு பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரின் கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஓதும் போது அவர்கள் அழுதார்கள், ஓதுவதை கேட்கும் போது அழுதார்கள். அதே நிலையை சஹாபாக்களிடமும் பார்க்கிறோம். ஏனென்றால் குர்ஆன் ஓதுவதை கேட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால், குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம். சென்ற ரமலானில் சில நேரங்களில் சில சகோதரர்கள் குர்ஆனை ஒரு தடவை ஓதி முடித்திருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரையில் 2-3 தடவைகள் ஓதியவர்களும் இருப்பார்கள். இப்போ அடுத்த ரமலான் ஷாபானில் இருந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த ரமலான் வரப்போகிறது. அதற்கிடையில் எத்தனை தடவைகள் நீங்கள் குர்ஆனை ஓதி முடித்தீர்கள் என்று கேட்டால் நமக்கு அது கஷ்டம். இல்லாமன் ரஹிம ரப்பி, ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் ஒரு தடவை கூட ஓதி முடிக்கவில்லை, உறுதியாக சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறோம். இது போக குர்ஆன் நமக்கு வகுப்புகளில் சொல்லித்தரப்படுகிறது. ஹுத்துபாக்களில், பயான்களில், கிளாஸ்களில் அந்த குர்ஆன் வசனங்களை செவிமடுத்த போது நமக்கு அழுகை வருகிறதா என்று கேட்டால் கிடையாது. அந்த குர்ஆன் வசனங்களுடைய பொருள் நம்முடைய உள்ளங்களில் ஈமானை அதிகரிக்க செய்ததா என்று கேட்டாலும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. இதுதான் நம்முடைய இன்றைய நிலையாக இருக்கிறது. அதே போன்று நம்முடைய நிலைமையை நம்ம பார்க்கிற போது நன்மைகள் மிஸ் ஆகி போனால், நன்மை செய்யக்கூடிய சான்சஸ் மிஸ் ஆனால் சலஃபு சாலிஹீன்கள் அதற்காக வருத்தப்பட்டார்கள், கை சேதப்பட்டார்கள். தபூக் யுத்தத்திற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை யார் தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலம் அந்த படைக்கு தேவையான பொருளாதார உதவிகளை கேட்கிறார்கள். மாஷா அல்லாஹ், சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுகிறார்கள். சில சஹாபாக்கள் வீட்டுக்குள் போய் பார்க்கிறார்கள், 2 கையளவு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கிறது, அதை கொண்டு வந்து போடுகிறார்கள். சில சஹாபாக்களுக்கு 1 அள்ளு பேரிச்சம்பழம் தான் இருக்கிறது, அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், சில சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நின்று கொண்டு அழுகிறார்கள். நபி, அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை நீ பார்க்கிறீர். எதற்காக அவர்கள் அழுகிறார்கள் தெரியுமா? இந்த யுத்தத்திற்கு தங்களிடம் செலவு செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற கைசேதத்திலும் கவலையிலும் அவர்கள் உனக்கு முன்னால் அழுது கொண்டு நிற்கிறார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்துகிறார். ஒன்றும் இல்லை.
கொடுப்பதற்கு இல்லை என்ற கை சேதத்தினால் நின்று கொண்டு அழுகிறார்கள் என்றால் இதுதான் உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதற்குரிய அடையாளமாகும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், உட்கார்ந்து மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே பேசிக்கொண்டு நிற்கிறோம், தொழுது முடிந்து விடுகிறது, ஸ்பீக்கர்ல தொழுகை நடத்துவது கேட்கிறது, டீ கடையிலே உட்கார்ந்திருக்கிறோம் அல்லது நண்பருடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறோம், தொழுது முடிந்து விட்டது, ஜமாத் மிஸ் ஆகி விட்டது என்கிற கைசேதம் நமக்கு கிடையாது. எத்தனை பேர் கைசேதப்படுறோம்? உண்மையிலே இது எனக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு நான் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்ம எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது. எனக்கு இவ்வாறு ஜமாத் மிஸ் ஆகி விட்டது என்று கைசேதப்பட்டவர்கள் எத்தனை பேர்? யாராவது கைசேதப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஜமாத் மிஸ் ஆனது பிறகு கொஞ்சம் லேட்டாகி இஷாவை தொழுதுட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். கைசேதப்படல, இஷாவை தொழுதுட்டீங்க. இரவு முழுக்க விழித்திருக்கிறோம். எதற்காக விழித்திருந்தோம்? தாய் சுகையினமாக இருக்கிறார், பக்கத்தில் உட்கார்ந்து விழித்திருந்தோம். குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தைக்காக வேண்டி விழித்திருந்தோம். அல்லது ஒரு சமுதாய பணிக்காக விழித்திருந்தோம். இப்படி விழித்திருந்தோமா என்று கேட்டால் இல்லை. டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம், கேரமுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம், நண்பர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தோம். எல்லோரும் போன பிறகு ஃபோன் எடுத்து அதை ஆன் பண்ணி அதற்கு முன்னால் விழித்து கொண்டிருந்தோம். டைம் போனதே தெரியவில்லை. பார்க்கிறோம் 12:30, 1 மணி. மிக வேதனையோடு ஃபோனை வைக்கிறோம். அல்லது நம்மை அறியாமல் தூக்கம் போகிறது. உதுவும் கிடையாது, திக்ரும் கிடையாது, துஆவும் கிடையாது, அப்படியே தூங்குகிறோம். 4 மணிக்கு முஅத்தின் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று அழைக்கிறார். காதுக்கு விழவில்லை. விழித்து பார்க்கிறோம், சூரியன் உதித்து விட்டது. குளித்து காலை உணவை உண்டு வேலைக்கு போகிறோம். அன்று ஃபஜ்ர் தொழவில்லை என்று நம்மில் எத்தனை பேர் கைசேதப்பட்டோம்? ஃபஜ்ர் தொழுகை தவறிவிட்டது என்பதற்காக அன்று அழுதவர்கள் உண்மையில் நம் எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை இப்படி நிறைய பேருக்கு மிஸ் ஆகி இருக்கிறது. அதற்காக வேண்டி அன்றெல்லாம் அழுதவர்கள் சூரியன் உதித்த பிறகு ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய பொடுபோக்கினால், என்னுடைய பலவீனத்தினால் இன்று ஃபஜ்ர் தொழுகையை நான் தவற விட்டு விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அன்று துஆ செய்து அன்று முழுக்க அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்று சொல்லி லுஹர் தொழுகையை நேர காலத்தோடு பள்ளிக்கு சென்று முன்னால் தொழ வேண்டிய 4 ரக்அத் சுன்னத்துகளையும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இன்று ஃபஜ்ர் தொழுகையை நான் வீணாக்கி விட்டேன் யா அல்லாஹ் என்று நம்மில் எத்தனை பேர் அழுதிருப்போம்? அழுதவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஆனால் நம்மில் பெரும்பாலானுடைய நிலை என்னென்றால், அது ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்ததை போன்றுதான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது போன்று ஃபர்தான வணக்கங்கள் மிஸ் ஆகின்றன, சுன்னத்தான வணக்கங்கள் மிஸ் ஆகி போகின்றன, அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிஸ் ஆகி போகிறது. ஒரு ஃபீலிங் கிடையாது. ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு மேட்ச் மிஸ் ஆகிவிட்டால், ஒரு பிரெஞ்சினுடைய தொடர்பு மிஸ் ஆகிவிட்டால், அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகிவிட்டால் எவ்வளவு கைசதப்படுறது? இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் நிலைமையை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஆதாரங்களாக இருக்கின்றன.